ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள். சிம்ம ராசிக்கு இப்ப குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை. இப்ப சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல மிதுன ராசியில இருந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி 12ஆம் இடமான கடக ராசிக்கு வர்றாரு. அப்படி வரக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 31 வரையும் சுமாரா ஒரு 5 மாசம் 12ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. குரு பகவான் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில இந்த சிம்ம ராசிக்கு பலன்களை நம்ம பார்த்துடலாம். பொதுவா சிம்ம ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர். உங்க சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் தனுசு, அதே போல 8ஆம் இடம் மீனம். இந்த 2 இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் தான் இந்த சிம்ம குரு குரு பகவான். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெற போறாரு. இப்ப சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்காரு. அப்ப வெளிநாடு போற ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகளை சொல்லக்கூடிய இடம். அதனால வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு உங்க கனவுகளை நிறைவேற்ற போகுது. அதே சமயத்துல 8ஆம் அதிபதி 12ல போய் மறைகிறது மிகப்பெரிய யோகம். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு 5ஆம் அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான். அவர் பூர்வீகத்தை சொல்லக்கூடியவர், உங்களுடைய புகழை சொல்லக்கூடியவர், உங்க குழந்தைங்களை பத்தி சொல்லக்கூடியவர். இதெல்லாம் குரு பகவான் இந்த காரகத்துவத்துல உள்ள குரு பகவான் 12ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. இப்ப உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு வகையில 5ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் மனசுக்கு சரியில்லாம இருந்தாலும், உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி போய் 12ல மறைகிறது மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம். எப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்து அதிபதி போய் 12ல மறைகிறது ஒரு நல்ல யோகம். அதுவும் பலம் பெற்று அமைகிற மறைகிறாரு. அது ஒரு நல்ல யோகத்தை தான் கொடுக்குது. இதுக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பார்வை பலன். அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான், அவருடைய பார்வை 3 பார்வை இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இதுல 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ட பார்க்கிறாரு. இதுக்கடுத்து 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. இதுக்கடுத்து 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்த பார்க்கிறாரு. இப்ப இதுல பொதுவா குரு பெயர்ச்சி ஆனாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதே சமயத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இப்ப சிம்ம ராசிக்காரங்க தொடர்ந்து கஷ்டத்திலேயே இருக்காங்க. அஷ்டம சனி மிகப்பெரிய அளவுக்கு மனதை உருக்கி எடுக்குது. அதோட தேவையில்லாத கஷ்டங்கள், எதிர்பார்க்காத சில விஷயங்கள் தாமதமாகிறது. எதிர்பார்க்கிற எந்த விஷயம் நடக்காம போறது, சிலருக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல சிக்கல்கள்லாம் ஏற்படுது. ஆனா இந்த நிலை பாத்தீங்கன்னா, இப்ப குரு பெயர்ச்சி ஆனவுடனே குரு பகவானுடைய பார்வை அஷ்டமத்துல இருக்க சனி பகவான் மேல விழுந்துருச்சு. இனி உங்களுக்கு இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு அஷ்டம சனியே வேலை செய்யாது. மிக ஒரு யோகமான ஒரு காலமா இருக்கும். நடக்கிறதெல்லாம் சாதகமாவே நடக்க ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு ஒரு சிறப்பு பலன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. 4ஆம் இடங்கிறது என்ன? சுகஸ்தானம்னா என்ன? இருக்கிற இருக்கிற இடத்திலேயே பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம்னா இந்த 4ஆம் இடம் தான். ஏன்னா சொத்து, சுகம், வண்டி, வாகனம், உடல்நிலை சுகஸ்தானத்தை சொல்லக்கூடியது, தாயை சொல்லக்கூடியது. பல வகையில நான் இந்த 4ஆம் இடம் உங்களுக்கு பார்வை குரு பார்வை படுறதுனால வீடு, இடம், நிலம் இந்த இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் இருக்கும். சில பேர் ஊர் மாற்றம், வெளியூர் போறது, வெளிநாடு போறது இதெல்லாம் நடக்கும். சிம்ம ராசியில இருக்க
ஜாதகருக்கு வந்து அதே போல மி மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை நிலையிலே சில மாற்றங்கள் நடக்கும். என்ன மாதிரி மாற்றங்கள் அப்டின்னா, இப்ப ஒரு இடத்துல தொழில் செய்றாங்கன்னா, அந்த தொழில மாத்தி வேற இடத்துல இருந்து செய்யக்கூடிய நிலையில இருக்கும். செய்யக்கூடிய தொழிலே சிலர் மாத்தி செய்வாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, சிலர் தன் வாழ்க்கையில வந்து சிலரோட நட்பா இருப்பாங்க. அந்த நட்புகள் விலகும். அதே சமயத்துல நான் சில புதிய நட்புகள் வந்து உருவாகும். இந்த 4ஆம் இடத்து பார்வையினால மிகப்பெரிய அளவுக்கு சில மாற்றங்கள வந்து சிம்ம ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல 6ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை விழுகுது. இந்த 6ஆம் இடங்கிறயில ருண, ரோக, சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் பிரச்சனைகள், அதேபோல நோய் பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் சாதகமா தான் நடக்க ஆரம்பிக்கும். இதுல இந்த கடன் பிரச்சனை இருக்கே, அது தீராத ஒரு பிரச்சனைய குடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ அந்த கடனுக்கு வந்து எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு, அந்த வழி வந்து உங்களுக்கு அந்த கடன முடிக்கிறது, அந்த கடன்லருந்து விடுபடுறதுக்கான வழி, இல்ல நீங்க புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கடன் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா அமையும். இந்த 6ஆம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கும்போது, நிச்சயமா இந்த மாரி இதனால உங்கள்ட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணம் வந்து அதிக அளவுல உங்கள்ட்ட இருந்துட்டு இருக்கும். கடன் பிரச்சனைய சமாளிக்கும் நிலையில தான் நீங்க இருப்பீங்க. அதேபோல ஒரு சிலர் வந்து இந்த கேஸு, கோர்ட்டு, வம்பு வழக்கு அப்படி இருந்ததுன்னா, அந்த இதுல சாதகமான ஒரு நிலை இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சட்ட சிக்கல்ங்கிறது சாதாரணமா ஏதாவது ஒரு அடையாள சான்று, வேலைக்கு போறதுக்கான சர்டிஃபிகேட்டு இந்த மாரி பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு இருக்கும். அதுல சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே பிரச்சனை குடுத்துருக்கோம். அந்த பிரச்சனை இந்த குரு பார்வையில இருக்கிறதுனால, உங்க முயற்சிகள் வந்து அந்த சிக்கல தீர்க்கிறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து சக்சஸ் குடுத்துரும். அந்த சக்சஸ் வந்து யாராவது வந்து உதவுவாங்க. யாராவது ஒரு அ நல்ல மனிதர் வந்து உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்ல. நாங்க முடிச்சு தர்றோம். அப்படிங்கிற மாரி சொல்லி, உங்களுக்கு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி குடுத்துருவாங்க. அதேபோல நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது, சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கும். சில பேருக்கு உடல்நிலையில ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். உடல்நிலை பாதிச்சிருமா? உடல்நிலையில ஏதாவது கஷ்டம் வருமா? அப்படின்னு நெனைப்பாங்க. அந்த உடல்நிலை பாதிப்பு, உடல்நிலையில இருக்கக்கூடிய அந்த பயம்லாம் விலகிரும். ஏன்னா, அந்த உடல்நிலை வந்து நல்ல நிலைக்கு வரதுக்கு வந்துரும். அதே சமயத்துல அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும். மருத்துவ செலவுகள் வந்து அதிகமா பண்ணி, அதனால பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் இருந்தா, அவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய நிலை இருக்கும். அதே சமயத்துல 6ஆம் இடத்த குரு பார்க்கிறதுனால, வேலையில ஒரு உயர்வு இருக்கும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கலாம். சம்பள உயர்வு கிடைக்கலாம். அதேபோல இடமாற்றம் உண்டாகும். வேலையில இடமாற்றம் இந்த மாரிலாம் உண்டாகும். அதே மாரி வேறு மொழி பேசுறவங்க, வேறு மதத்த சேர்ந்தவங்கனால மிகப்பெரிய அளவுக்கு உதவிகளும், நன்மைகளும் கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கையில, குரு பார்க்கையில வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தா, அது இந்த நேரத்துல சரியாகும். அதற்கான மருந்துகள், அதுக்கான ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு சாதகமா வரும். அத வச்சு நீங்க சரி பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து வந்து 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கையில ஒரு மனசுல ஒரு பயம், விரக்தி, அதே சமயத்துல ஏமாற்றம், எப்பவும் மனசுல வந்து ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் 8ஆம் இடத்த தான் சொல்லுது. அது 8ஆம் இடமா இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்குது. குரு வந்து அவரு அந்த 8ஆம் இடங்கிறதே குருவோட வீடு. அந்த குருவோட வீடுக்கு குருவின் பார்வை கிடைக்கும்போது, நிச்சயமாக அங்குள்ள பிரச்சனைகள் வந்து சரி பண்ணப்படும். நீங்க ஏமாந்து போனது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதேபோல நீங்க மறந்து போன பல விஷயங்கள், வரவேண்டிய பணம், சொத்துக்கள உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து குடுப்பாங்க. அதேபோல ஒரு சிலர் வந்து தனக்கு அ பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு பணத்த இன்ஷூர் பண்ணி வச்சிருப்பாங்க, சேமித்து வச்சிருப்பாங்க. அந்த பணம் கூட அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாரி இருக்கும்.
அதே போல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கையில ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி இந்த மாரி சிம்ம ராசியில உள்ளவங்களுக்கு ஒரு யோகமான நிலைய குடுத்துரும். உச்சம் பெற்ற குரு 8ஆம் இடத்த பார்க்கறதுனால மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். சிலருக்கு வந்து மற்றவங்க சொத்துக்களோ அல்லது அவங்களால ஒரு பெரிய பண உதவிகளோ கிடைச்சு, அதன் மூலம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும். இந்த குரு பெயர்ச்சி 8ஆம் இடம் அப்படிங்கையில நீங்க கணிக்க முடியாத பல விஷயங்கள சொல்லக்கூடிய இடம் தான். ஏன்னா, நீங்க யார்ட்டயாவது பணம் கேட்டிருப்பீங்க. அந்த பணம் கிடைச்சிருக்காது. ஆனா, எங்க இருந்து ஒரு பணம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காத அந்த பணம் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையே திசை திருப்பிரும். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுத்துரும். இது வந்து இப்ப இந்த குரு பெயர்ச்சியில சிம்ம ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்த பார்க்கையில நிச்சயமா நடக்கும். ஏன் பணத்தை பத்தி சொல்றேன்னா, அந்த 8ஆம் இடத்துக்குள்ள உச்சம் பெறுறவரு சுக்கிர பகவான் தான். அதனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ உங்களுக்கு உண்டாக்குவாரு. இப்ப இந்த மாரி பலன்கள்லாம் சொல்லும்போது சில பேர் நினைக்கலாம், எல்லாருக்கும் இந்த பொதுவான பலன்கள் தானேன்னுட்டு. ஆமா, பொதுவான பலன்கள் வந்து ராசிக்கு ஏற்படும்போது நிச்சயமா குருவோட பார்வை சுப பலன்களா இருக்கிறதுனால, அந்த சுப பலன்கள் நடந்தே தீரும். இதுக்காண்டி திசா புத்தி சரியில்ல, எனக்கு ஜாதகமே சரியில்ல, கிரக நிலைகள்லாம் சரியில்ல, எனக்கு என்னத்த நடக்க போகுது அப்டின்னா, நீங்க இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது தான் அது நடக்கல அப்படிங்கிறத யோசிப்பீங்க. ஆனா, உங்களுக்கும் குரு பார்வை வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். வரும்போதெல்லாம் நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு நடக்கிற நன்மைய பார்க்காம, அடுத்தவங்களுக்கு நடக்கிற மிகப்பெரிய நன்மைகள நினைச்சு, அவங்களுக்கு நடந்திருக்கு, நம்மளுக்கு நடக்கலன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. கிரகங்கள் தன் கடமைய கரெக்ட்டா செய்யும். அதுலயும் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த கோச்சார் ரீதியா வரும்போது, நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாருக்குமே அது கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லாரும் ஒரே நேரம் வந்து கஷ்டப்படுறது இல்ல. சில பேருக்கு வந்து அந்த கஷ்டங்களும் ஒரே நேரத்துல நடக்கிறதும் கிடையாது. நல்ல பலன்களும் அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த நல்ல பலன்கள் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நேரத்துல குரு பார்வை இருக்கும். குரு சம்மந்தப்படும். இல்லன்னா உங்களுக்கு நடக்காது. ஆனா, அது யாரும் உணர்றதில்ல. ஏதோ திறமையில ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப குருவோட சாதகமான நிலை இருக்கும். அதுதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து சிம்ம ராசிக்கு இப்ப இந்த 2026 ஜூன் 2ல இருந்து அக்டோபர் 3 வரையும் இருக்கு. நீங்க நல்லா இந்த நேரத்துல வந்து அந்த குருவோட பார்வை பலன வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.